ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், கிலோமீட்டரில் சொல்லலாம், டைமை ஆரில் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிலோமீட்டர் பெர் ஆரே மீட்டர் பர் செகண்ட் அடி மாற்றுறது, இல்லை மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு கிலோமீட்டர் பெர் ஆர் அடி மாற்றுறதுன்னு இந்த ஃபார்முலாஸில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஆராக இருந்தால் எக்ஸ் இன்ட்டு 5/18 we can convert into a meter per second. ஸோ அதே மீட்டர் பர் செகண்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஆர் வேணும்னா இன்ட்டு 18/5 பண்ணலாம். ஓகேங்களா? So if the ratio of the speeds of A and B is A is to B, then the ratio of the time taken by them to cover the same distance அப்படிங்கிறது is 1/A is to 1/B or B is to A. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் டேக்கன் பை them அப்படிங்கிறது அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகேங்களா? Suppose a man covers a certain distance of at x kilometer per hour and an equal distance at y kilometer per hour, then the average speed during the whole journey. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறப்ப ஸ்பீடுங்கிறது என்னவாக இருக்குன்னா 2xy divided by x plus y கிலோமீட்டர் per hour. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். How many minutes does Aditya take to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 km per hour? ஸோ ஆதித்யாவோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 km per hour. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொடுத்துருக்க ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் hour. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் பர் செகண்டை மாற்றிக்கலாம். ஸோ மீட்டர் பர் செகண்ட் மாற்றுறதுக்கு 20 × 5/18 பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், டைம் தான் வேணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ எனக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது 400, டைமுங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் 50/9. ஸோ இதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/5 minute. ஓகேங்களா? ஸோ சைக்கிளிஸ்ட் கவர்ஸ் a distance of 750 meter in 2 minutes 30 seconds. What is the speed in kilometer per hour of the cyclist? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க, பட் நமக்கு இங்கே மீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம், மீட்டர் டிவைட் பை செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மினிட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லுமே நம்ம செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைமை வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடை டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ 5 மீட்டர் பர் செகண்டுன்றது மறுபடியும் 5 × 18/5 பண்ணுறப்ப நமக்கு கிலோமீட்டர் பெர் hour. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு a dog takes 4 leaps for every 5 leaps of a hare, but 3 leaps of a dog are equal to 4 leaps of the hare. Compare their speeds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let the distance covered in 1 leap of the dog be xன்னு வச்சுக்கலாம். distance covered in 1 leap of hare வந்து yன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க, dog takes 4 leaps for every 5 leaps. அதாவது 4x is equal to 5y நம்ம எழுதலாமா? ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 leaps வந்து ஈக்குவல் டு 4 leapsன்னு சொல்லுவோம். அப்போ 3x is equal to 4y, அது ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். x is equal to 4/3y. ஸோ நெக்ஸ்ட் அதோட டாகோட ஹேரோட ஸ்பீட் பற்றின ரேஷியோ வந்து 4x is to 5y. இதில் நம்ம எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரேஷியோ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸ்பீடோட ரேஷியோ, ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா? While covering a distance of 24 kilometers. So they are covering a distance of 24 kilometers. So distance கொடுத்துருக்காங்க. A man noticed that after walking for 1 hour and 40 minutes, the distance covered by him was 5/7 of the remaining distance அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மேன் வந்து ஒரு 1 hour 40 minutes நடந்துட்டார். நடந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காருன்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸில் 5/7 வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் வாஸ் அ ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட்னா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 24 kilometer, நமக்கு ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ டைம் வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம் 1 hour 40 minutesலன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்பீட் இன்ட்டு டைம் வரும். ஓகேங்களா? ஸோ டைம் வந்து 1 hour 40 minutes. இதை நம்ம ஃபுல்லுமே ஹவர்ஸில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 145/16 பண்ணுறோம் 1/2/3 hours அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடுங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ x × 5/3 இதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும், 24 kilometerல இந்த -5x/3 பண்ணால் நமக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க தட் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம 5/7 ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5/7 இன்ட்டு திஸ் அதை மல்டிப்ளை பண்ணி
மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதை மினிமைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த எக்ஸ் கிடச்சிரும். ஸோ ஸ்பீட் கிடச்சிரும். மறுபடியும் ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ a Peter can cover a certain distance in 1 hour 44 minutes by covering 2/3 of distance at 4 km per hour and the rest at 5 km per hour. Find the total distance. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் நாம. ஸோ டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீடுங்கிறது நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைமு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீட்டர் கேன் கவர் அ சர்டைன் டிஸ்டன்ஸ். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காரு. இன் 1 hour 24 minutes கவர் பண்ணியிருக்காரு. பை கவரிங் 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ 2/3 கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காருன்னா எக்ஸ் மைனஸ் 2/3. ஸோ 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் 4 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2/3 வந்து கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2/3 ஆஃப் எக்ஸ் தான் இதுதான் ரிமைனிங். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க, அது என்ன ஸ்பீடில் போயிருக்காங்கன்னா 4 km per hour, ரெஸ்ட்டு வந்து 5 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் வச்சு இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைமுங்கிறது நமக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே 1 hour 24 minutes வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி 7/5 மாற்றிக்கிறோம். இப்போ 4 km per hourங்கிறது ஸ்பீடு. அந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கிறேன், 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் ரெஸ்ட்டு வந்து 5 km per hour ஸ்பீடில். ஸோ 5. அப்போ ரிமைனிங்கிறது என்ன, எக்ஸ் மைனஸ் 2x/3 பண்ணுறப்ப x/3. ஸோ அதுதான். ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதோட ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.